हेलो चिल्ड्रेन वेलकम बैक टू மை டீச்சர் லேர்ன் சேனல். இன்றைக்கி லெசன் 38ல் ஹிந்தி வாரகடி உயிர்மை எழுத்துக்களில் ஹவு டு ரைட் தி லெட்டர் டா. டா லெட்டரை இந்த 13 லெட்டரையும் எந்த மாதிரி சிம்பிளில் நம்ம ஈஸி மெத்தடில் கற்றுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ டா பாருங்கள், நேர்கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சி மாதிரி வளைச்சி அப்படியே மேலே கொண்டு போய் ரவுண்டாக சேர்த்துடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம், படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போய் சேர்த்துடணும். அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? டா. நெக்ஸ்ட்டு ஆ டா அதே மாதிரியே போட்டுட்டு சி மாதிரி வளைச்சி மேலே விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு நேர்கோடு போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். பாருங்கள், மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு சி மாதிரி வளைச்சி அப்படியே மேலே கொண்டு போய் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நேர்கோடு போடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம், படுக்கை கோடு. இந்த என்ன லெட்டர்? டா. இழுத்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு இ டி அதே மாதிரி நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி மேலே போய் சேர்த்துடணும். அப்புறம் மேலேருந்து லெஃப்ட் சைட் பக்கம் வளைச்சி கீழே கொண்டாடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு ஒரு சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போய் ரவுண்டாக கொண்டாந்துடணும், சேர்த்துடணும். மேலேருந்து ஒரு கொக்கி மாதிரி கீழே வளைச்சி கொண்டாடணும் லெஃப்ட் சைட் பக்கம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? டி. நெக்ஸ்ட்டு இ டி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு அப்படி சி மாதிரி வளைச்சி கொண்டாந்துடணும். மேலேருந்து நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அது ரைட் சைட் பக்கம் வளைச்சி கொண்டாந்துடணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரியே நேராக போட்டு வளைச்சி விட்டுறலாம். ரவுண்டு ஷேப்பில் வளைக்கலாம். மேலேருந்து கீழே ரைட் சைடு பக்கம் கொண்டாந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டி. நெக்ஸ்ட்டு உ டூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போயிடணும். கீழே ஒரு சுழிச்சிட்டு லெஃப்ட் சைட் பக்கம் சுழிச்சு கொண்டாந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். ஒரு நேர்கோடு போட்டுட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போயிடணும். அப்புறம் கீழே ஒரு சுழிச்சு அப்படியே லெஃப்ட் சைட் பக்கம் கொண்டு போயிடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டூ. நெக்ஸ்ட் லெட்டர் ஊ டூ இழுத்து சொல்லணும். எப்படி எழுதலாம் பார்க்கலாம். பாருங்கள், அதே மாதிரி போட்டுட்டு கீழே சுழிச்சிட்டு அப்படியே ரைட் சைடு பக்கம் சுழிச்சு கொண்டாடணும். நீட்டமாக சுழிச்சு கொண்டாடணும். அப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். இதே மாதிரி போட்டு சுழிச்சு கொண்டாந்துடணும். கீழே ஒரு சுழிச்சிட்டு நீளமாக எடுத்து விட்டுறணும் ரைட் சைடு பக்கம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டூ. நெக்ஸ்ட்டு ரு ட்ரு பாருங்கள், மறுபடியும் நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி கொண்டாந்துட்டு கீழே சி மாதிரி சுழிச்சு விட்டுறணும். வளைச்சி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போயிடணும். கீழே லைட்டாக சி மாதிரி வளைச்சி விட்டுறணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ட்ரு. நெக்ஸ்ட்டு ஏ டே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி விட்டுறணும். மேலே சாய்வலாக ஒரு கொம்பு மாதிரி இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டே. மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி அப்படியே மேலே கொண்டு போய் சேர்த்துடலாம். மேலேருந்து சாய்வலாக ஒரு கொம்பு போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டே. நெக்ஸ்ட்டு ஐ டை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போய் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். டை. மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து 2 கொம்பு இழுத்து விட்டுறலாம் சாய்வலாம். அதுக்கப்புறம் நேர்கோடு போடணும். இது ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இப்போ இது என்ன லெட்டர்? டை. நெக்ஸ்ட்டு ஓ டோ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போயிடணும். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். மேலே சாய்வலாக ஒரு கொம்பு போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இப்போ இது என்ன லெட்டர்? டோ. மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போய் சேர்த்துடலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் சாய்வில் ஒரு கொம்பு போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டோ. நெக்ஸ்ட்டு அவு டவ் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போய் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு சாய்வலாக 2 கொம்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இப்போ இது என்ன லெட்டர்? டவ். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு அதுக்கப்புறம் சி மாதிரி வளைச்சி விட்டுடலாம். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் சாய்வலாக 2 கொம்பு போட்டுட்டு அப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டவ். நெக்ஸ்ட் லெட்டர் டம் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி விட்டுறணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம்.
நேர்கோடு போட்டு சி மாதிரி வளைச்சி மேலே சேர்த்து சுற்றி விட்டுறணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? டம். நெக்ஸ்ட் லெட்டர் அஹா, டஹா. எப்படி எழுதுனா பார்க்கலாம். நேர்கோடு போட்டு சின்னதாக சி மாதிரி வளைச்சி மேலே சுற்றி விட்டுறணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு பக்கத்தில் ஒரு 2 புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் சி மாதிரி சுற்றி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். அதுக்கப்புறம் 2 புள்ளி வச்சிடலாம். டாட். இது என்ன லெட்டர்? டஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் ட லெட்டர்லேருந்து 13 சிம்பிள் எப்படி நம்ம ஈஸி வேல கற்றுக்கலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.